அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு. இதில் படத்திலே காட்டியிருப்பது போல முட்டு வலி, அதாவது இடது காலானாலும் சரி அல்லது வலது காலானாலும் சரி, அது கழுத்து பகுதி என்றாலும் கூட அது சரிதான். இவர்களுக்கு நடந்தால் இந்த வலிகள் என்ன செய்யும்னா அதிகரிக்கும். நடந்தால் வலி அதிகரிக்கும். சும்மா ரெஸ்ட்டில் இருந்தால் இவங்களுக்கு அறவே வலி தெரியாது. இந்த வலி இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா இவங்களுக்கு என்னச்சுன்னா வலி தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குது. அந்த தலைவலி எப்படி வரும்னா தலை வந்து ஸ்ப்ளிட்டிங் ஹெட்டேக், அதாவது தலை பிளப்பது போன்ற தலைவலியும், தலை உள்ளுக்குள்ளே இருந்து வெளியிலே அழுத்தி கொண்டு இருப்பது போன்ற ஒரு தலைவலி இருக்கும். அப்போ இவங்களுக்கு நடந்தாலும் கூட இந்த தலைவலி அதிகப்படும். அதே போல் கண்ணை திறந்து வச்சுருந்தாலும் இந்த தலைவலி அதிகரிக்கும். கூட நெற்றி வலி அதிகமாக இருக்கும். அப்போ இவர்களுக்கு சில நேரங்களிலே மூக்கிலிருந்து இரத்தம் வரும். இது பெண்களாக இருந்தால் அந்த பீரியடு டைமில் இந்த பீரியடு வந்துட்டுனா இந்த மூக்கிலிருந்து இரத்தம் வழிவது நின்றுவிடும். இனி இவர்களுக்கு இந்த தலைவலி இந்த காலை வேளையில் இருக்கும். சில நேரங்களில் காலையில் இல்லாமல் இருக்கும். இந்த தலைவலி காலை நேரத்தில் சிலவங்களுக்கு என்னச்சுன்னா குறைஞ்சிடும், சிலவங்களுக்கு காலையிலையும் இருக்கும். இனி இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு தலை சுற்று, அதாவது காதுக்குள்ளே இருந்து அந்த தலை சுற்று ஆரம்பித்தது போல இருக்கும். இனி வாய்ப்பகுதி எடுத்துக்கொண்டால் உதடு வெடிக்கும். இனி அடுத்தது கண்ணில் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஏதாவது கண் சம்மந்திச்சு டாக்டர்கிட்ட போயிருந்தாங்கன்னா கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, அதாவது குளுக்கோமா என்பார்கள். இனி இவங்களுக்கு நாக்கை நம்ம இப்படி நீட்டி பார்த்தா இந்த நாக்கில் ஒரு மஞ்சள் நிற கோட்டிங் அதிகமாக இருக்கும். அடுத்தது தொண்டை காய்ந்திருக்கும். எப்போதும் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் கொள்ளாமல் போல் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். தொண்டை வறண்டு போய் அப்படி போயிடும். இனி இவங்களுக்கு ஒரு பீரியடு டைம் அது எப்படின்னா நடந்துட்டுனாலே பீரியட் என்னச்சுன்னா அந்த இரத்தம் அதிகமாக வெளியில் வரும். இது பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்தது இவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நேரத்தை அதிகமாக, அதாவது இப்போ 28 நாளுக்கு ஒருக்க வரும் என்றால் அது 23 நாட்களிலும் வந்துவிடும். இப்படியும் இருக்கும். கூட இவர்களுக்கு அந்த கழுத்து வலி அல்லனா முட்டு வலி அது ஸ்டிஃபாக இருக்கும். இதனால் என்ன செய்யணும்னா வலி இருக்கும். அப்போ இவங்களுக்கு அது நடந்தால் என்ன செய்யும், இந்த வலி கூடும். அப்போ அவங்களுக்கு அந்த வலி குறையணும்னா எப்போதும் ரெஸ்ட்டில் இருக்கணும். இனி வலி உள்ள இடத்த அமுக்கி பிடிச்சா இவங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த வலி குறையும். அப்போ இப்படிப்பட்ட உள்ளவங்களுக்கு நீங்கள் உங்கள் எலும்பு டாக்டர்கிட்ட இல்லைன்னா பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு அந்த வலிகள் சுத்தமாக குறையாமல் இருந்தால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு 790 46 91 671 இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான மருந்துகளை தருகிறோம். நான் இருக்கிற இடம் 5 கிராமம். என் பெயர் டாக்டர் டேவிட். நீங்கள் நேரடியாக ஒரு 2 வாரத்திற்கான மருந்துகளை நீங்கள் வாங்கி சென்றால் உங்களுக்கு இந்த வலியிலிருந்து அதிகமான வித்தியாசம் தெரியும். 2வது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் அந்த மருந்துகளை கொரியரிலே பெற்றுக்கொள்ளலாம். அப்படியாக உங்களுக்கு இந்த முட்டு வலியிலிருந்து ஒரு விடுதலை கொண்டு வரும். இப்படி இது வராமல் இருக்க அந்த வலி திருப்பி வந்துட்டே இருந்தோன்னா அந்த முட்டு தேஞ்சு போகும். பிறகு நீ கேப் எல்லாம் போடுவாங்க. இதனால ரொம்ப சிரமம் வரும். இது பெண்களாக இருந்தால் மிக அதிகமாக கஷ்டங்கள் கூட வருவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்கள் நீங்கள் உங்களுக்கு அருகானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ இருந்தால் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி சிகிச்சை அவர்களுக்கு வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.